அன்பான மக்களே, நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கிற மகாநதி இன்றைக்கான எபிசோடு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட குமரன் கங்காவுக்கும் செம்மையாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. அவங்களோட ரொமான்டிக் சைடில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே மாதிரி விஜயும் காவேரியோட இதில் வந்து செம்மையாக வந்து காட்டியிருந்தாங்க. அவங்க 2 பேருமே வந்து சூப்பராக வந்து டைலாக்லாம் சூப்பராக பேசியிருந்தார் நம்மளோட விஜய். அதே மாதிரி நர்மதாவுக்கும் விஜய்க்குமான கான்வர்சேஷன் நல்லா இருந்தது. அதில் வந்து சாரதாவும் பாட்டியும் வந்து செம்மையாக வந்து பேசினாங்க. பாட்டி வந்து பாட்டு மூலியமாக தூது விட்றான் அப்படின்னது. அதுக்கப்புறமா வந்து காவேரி அப்படின்னு கூப்பிடும்போது விஜய், அதாவது குமரனுக்கு வந்து கொஞ்சம் கில்ட்டி ஆனது. நம்மளால தான் வந்து காவேரி வாழ்க்கையை தொடங்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லி குமரன் ஃபீல் பண்ணது. அதுக்கப்புறமா வந்து அதாவது சாரதா வந்து இவன் எதுக்கு இந்த மாதிரி பாட்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி டென்ஷன் பண்ணுறான், இவன் இந்த மாதிரி பண்ணால் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி பேசினது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கான எபிசோடில் பாட்டி கூட செம்மையாக ஸ்கோர் பண்ணிச்சு. இன்றைக்கி விஜய் அதை விட பண்ணார் அப்படிங்கிறதான். லாஸ்ட்டு சீனில் வந்து செம்மையாக வந்து காவேரி வந்து ஒரு 2-3 டைலாக் பேசியிருப்பாங்க, நல்லா இருந்தது. ஏன் காவேரி இவ்வளோ அனுபவிச்சுட்டு நம்ம ஏன் பிரிஞ்சே இருக்கணும் அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அந்த இடத்துல வந்து எனக்கு மட்டும் ஆசையாக என்ன, எனக்கு மட்டும் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியல அப்படிங்கிறது வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு டைரக்டர் சார் சொன்னது தான் எனக்கு, அதாவது ரைட்டர் சார் சொன்னது தான் எனக்கு வந்து மைண்டில் வந்தது. காவேரி யார் அணை போட்டாலும் நிற்காது அப்படிங்கிறத ஒரு தடவை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார். அது மாதிரி தான் காவேரி வந்து நிற்காது, வந்துடும் அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு இன்றைக்கான எபிசோடு வந்து சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் வந்து காவேரி அங்கே நிற்கிறா அப்படிங்கிறத பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். நாளைக்கான எபிசோடில் வந்து செம்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. செம்ம சீனில் வந்து முடிச்சுருக்காங்கங்க. இதோட தொடர்ச்சி தான் ப்ரொமோவாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து வெள்ளிக்கிழமைன்றதவே மறந்துட்டேன். வெள்ளிக்கிழமை இன்றைக்கி, அதனால் வந்து இன்றைக்கி அதாவது என்ன சொல்கிறது, திங்கக்கிழமை தான் இதுக்கான விடை நமக்கு தெரிய வரும். அதுக்கிடையில் ப்ரொமோ வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி ப்ரொமோ வரும், இல்லைனா சண்டே ப்ரொமோ வரும். அதில் இதோட தொடர்ச்சியாக வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த ஷூட்லாம் வந்து இந்த மந்தில் எடுத்தது தான், அதாவது மார்ச்சில் எடுத்தது தான். உடனே நமக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் விஜய் காவேரியோட இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு விஜய் காவேரி செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான். இவங்களோட காதல், இவங்களோட லவ் எதுவுமே வந்து யார் அணை போட்டாலும் யார் தடுத்தாலும் நிற்காது அப்படிங்கிறது ரைட்ரு சார் சொன்ன மாதிரி அது மாதிரி தான் இப்போ நடக்குது. ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. என்ன மக்களை சொல்கிறீங்க? கருத்துக்களை சொல்லுங்கள்.